நந்தி எல்லா கணக்குலேயுமே பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில் நீதி இருந்தது, வெள்ளைக்காரன் ஆட்சியில் நீதி இருந்தது. புரியுதா? ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி உள்ள கணக்குலேயும் நீதி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பேக பூரா களவாணித்தனமும் முல்லை மாதிரி முடிச்சைக்குத்தனமாக எல்லாமே நடத்தி நாசம் பண்ணிட்டான். இந்த ஜெம்மத்தில் மாவட்டம் மாநில வாரியாக பிரித்து, டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பிரித்து, உலக நாடை பிரித்து நாசம் பண்ணி வச்சுட்டான். முட்டா பேக, மானிட பேலை. ஆடு மாடு கோழி பறவைகள் அந்த காலத்தில் எதுவுமே சாப்பிட மாட்டான். அதில் வர்ற பால்களை எடுத்து தான் அந்த விளக்குகளை போடுவான். இப்போ எப்படி மலையை உடைச்சி கரண்ட் எடுக்கவா, 2ஆம் நம்பர் கரண்ட் எடுக்கவான்னு பாலாக்கி வச்சுருக்கான். அந்த அரசியல்வாதி கொண்ட நரம்பு அறுத்து விடணும்ட்டார். கொண்ட நரம்பு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதியை தலை கீழே தொங்க விட்டே தூக்கியா ஆத்திடுவார். முட்டாப்பைகளாம் பூரா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் களவு எடுத்து தான் கோயிலை கட்டினான். அதில் எப்படா உட்காருவார் கடவுள்? 7 ஜென்மமாக உட்காரலடா, 7 ஜென்மமாக உட்காரலை. சொந்த வாரிசு, சொந்த பிள்ளைகள் சிவனுக்கும் பார்வதிக்கும், பார்வதிக்கு பரமேஸ்வரனுக்கும், பார்வதிக்கு ஈஸ்வரனுக்கும் உலகத்தை ஆள்ற கடவுள், பூமி சொத்துக்கு அதிபதி கடவுளுடைய வாரிசு தாண்டா நடத்த முடியும் உலகத்தை. புரியுதா? பிள்ளைகளை வச்சு தாண்டா நடத்த முடியும் கடவுள். இது 7 ஜென்மத்து சத்தியவாக்கு. இந்த சத்தியவாக்கெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் அவர் 5 வருஷம் ஆண்டு காலம் உட்கார்ந்து கணக்கு போட்டு நடத்திக்கிட்டு இருக்காரு. மானிட பேலை சேட்டையாடா பண்ணுத? முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோடா. நீதி தவறி நடத்திட்டிய, நீதி தவறி போயிடுச்சு. எல்லா நீதிங்கன்னு என்ன கணக்கு? தப்பு செஞ்சால் உடனே அவனை அந்த ஸ்பாட்லேயே ஆன பெண்ணை க்ளோஸ் பண்ணுற காலம் இருந்தது. இப்போ என்னடா நீதியாடா? பெட்டிஷன் பேப்பரை போட்டு பெட்டிஷனை ஆட்டி ஒவ்வொரு இடத்துல படித்து மூளையை திரித்து கண்டார ஒளியுமே பலாக்கி வச்சுருக்கான். பலாக்கி ஓடுதான். எல்லாம் கேட்டுக்கோ. ஒவ்வொருத்தன் தலையில் காகித பேப்பர் கடன் இருக்குன்னு அவன் சொல்லுதான் அரசியல்வாதி. ஒவ்வொருத்தன் தலையில் பாவத்தை செஞ்சு வச்சுருக்க. உன் தலையில், உன் நெத்தியும், உன் கண்ணு, கை, கால், உடம்பு வரைக்கும் அவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சு வச்சுருக்க. அந்த தண்டனைக்கு கூடிய சீக்கிரம் அழகாக எடுத்து உள்ளே தள்ளுவார், செயலறையில் தள்ளுவார். உன் ஆயுசு முடிய வரைக்கும் சாவு தண்டி ஆணுக்கு பெண்ணுக்கும் செயலரை தண்டனை போட்டதாண்டா. சீக்கிரமாக அந்த 13 செயலரை 13 கம்பி வரும். இது கடவுள் உட்கார்ந்த கணக்கில் எடுக்காமல் இன்னும் உட்கார்ந்து டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீ ஆட்டினேனா உனக்கு திறமை நீ காட்டிட்ட. அவர் திறமையை அவர் காட்டுவார். பார், நொறுங்கி போகும். எல்லா இடத்துக்கும் ஆமையை உட்கார வைக்கார். ஆமையை உட்கார வச்சா திங்க சோறு கிடைக்காரா? இப்போ தான் சோறு உணவு சாப்பிட்றதில்ல. சாப்பாடு பூமியில் விளைஞ்சது கிடைக்காது. ஆமை உறிஞ்சி அவன் வயிற்றில் ஏற்றி போய்கிட்டே இருப்பான். மானிட பிறவி எல்லாம் இறப்பட்டி எல்லாம் போட்டாரா? இப்போ தான் சூடு பிடிக்கும். சாப்பாட்டு உணவு இல்லாமல் ஒன்றுக்கு அடித்து சாப்பிட விடுவார். நீ காகித பேப்பர் வீட்டில் கெட்டு அடைஞ்சி வச்ச பேப்பரை வறுத்து தின்றா. கக்கூஸ் போட்டாரா? அதை வறுத்து தின்றாம்பார். முக்கால் சத்தியம் கடவுளால் தான் முடியும். எங்கள் ஐயா ஈஸ்வரன் பரமசிவன் அவரால் தான் முடியும். இப்போ அடிப்பார். இப்போ அடிக்க ஒவ்வொன்றும் நொறுங்கி போகும். முக்கால் சத்தியம். ஆமாம், எல்லாம் நீதிமன்றத்தில் உட்கார வச்சுட்டார், பதவி கொடுத்துட்டார். இன்று நாள் இப்போ காலையில் பதவி கொடுத்துருக்காரு. நீதிமன்றம் கோர்ட்டில் டெல்லியில் தமிழ்நாடு உட்கார்றா. வெளிநாடு நான் பார்த்துக்கிட்டான்டான்ட்டார். வெளிநாடு எப்படி போகுதுன்னு மட்டும் பார். அவர் 1 வருஷம் ஆண்டு காலமாகவே சொல்லிட்டார், கணக்கு விடுதார். உலக நாடு வெளிநாடு பூரா நான் கீழே அமைக்கிடுவேன்டா. என்னை பாடுறா 7 ஜென்மத்துக்கு முன்னாடி தூக்கி பூரா வச்சு பாழாக்கிட்டான். இந்த ஜென்மத்தில் நான் பூமியில் கைலாசத்தில் ஆதியில் இருந்த இடம் நான் வந்து பூமியில் இறங்கிட்டேன். துவச்சி எடுத்து போடமிட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சு.